ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு ஒரு சுவையான பாகக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்துட்டு நான் 2 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அடுத்து இப்போ நான் பாவக்காய் வந்துட்டு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அது நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்தமாரி பொடியாக கட் பண்ணி சேர்த்தனா யாரும் சாப்பாட்லேருந்து அவாய்ட் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதை நல்லா மூடி போட்டு வேக வைக்கிறேன். இது அந்தாண்ட வெந்துட்டு இருக்குது பாகக்காய், அதுக்குள்ளே நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் வந்துட்டு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அடுத்தது கடுகு வந்துட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அடுத்தது வெந்தயம் வந்துட்டு 1 ஸ்பூன் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து பூண்டு பல் வந்துட்டு 6 சேர்த்துருக்கேன். இது பெரிய பூண்டுன்றனால நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன பூண்டு இருந்தால் அப்படியே சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் வந்துட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். 3 வெங்காயம் அது கூட இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 3 தக்காளி வந்துட்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது கூட சேர்த்து வதக்கிக்கிறேன். உங்கள் வீட்டில் இந்த புளிக்குழம்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் பாவக்காய் போட்டு எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் வந்துட்டு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்தாலே போதும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ 75 கிராம் வந்துட்டு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த குழம்பு கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், குழம்பு நல்லாவே கொதி வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம பாகக்காய் வந்துட்டு அந்தாண்ட வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். பாகக்காய் நல்லாவே வெந்துடுச்சு. குழம்பும் வந்துட்டு நல்லா கொதி வந்துடுச்சு. ஒரு 5 நிமிஷம்தான் பாகக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடுறேன். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கு அடுத்து வெல்லம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நல்லா பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. உங்களுக்கு கசப்பும் தெரியாது, இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.